ஏன்னா 6ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது வம்பு, வழக்கு, நோய் நொடி, கடன், கஷ்டம், தேவையில்லாத ஒரு சிரமத்துக்கு உண்டான இடம் தான் 6ஆம் இடம். அதுதான் ரோகஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கார்த்திகை மாதம் 7 தேதி வரைக்குமே உங்களுடைய ராசிநாதன் போய் உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அதே மாதிரி அவர் கூட சூரியன் இணைஞ்சு உட்காந்துருக்கிறாரு. அப்போ புதன் ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி உட்காந்துருக்கிறதுனால ஒரு சிலருக்கு இது சாதகமாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 15 கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரங்க 15 கோடி பேருக்குமே 7 நாள் நல்லா இல்லையான்னு பார்த்தா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா உங்கள் ராசிநாதன் போய் 6ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு அப்படின்னா 6ஆம் இடம்ன்றது ரோகஸ்தானத்தில் உட்காரதுனால ஒரு சிலருக்கு என்னதான் நல்லது செய்தாலும் பொல்லாப்பில் தான் முடியும். கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகை, வாங்கினதை கட்ட முடியல, வச்சதை திருப்ப முடியல, தேவையில்லாத ஒரு விஷயங்களில் இறங்கிட்டு இன்வால்வ் ஆகிட்டு அதனால் மன உளைச்சலாகி உட்காந்துருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு 7 நாள் கண்டிப்பாக நல்லா இல்லை. ஏன்னா அதே ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சூரியனும் புதனை இணையும் போது அந்த இடத்துல புதன் ஆதித்ய யோகத்தை கொடுத்துருக்கிறதுனால ஒரு சிலருக்கு இது வந்து ஒரு சாதகமான நேரமாக அமையறதுக்கும் வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா அப்போ உங்கள் ராசிநாதன் பார்த்தீங்கன்னா அடுத்தது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 13ஆம் தேதியிலிருந்து 30 தேதி வரைக்கும் அப்போ 5ஆம் இடத்துக்கு வராரு அப்படின்னா புத்திரஸ்தானத்துக்கு. ஏன்னா உங்களுக்கு எப்பயுமே புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா அதாவது துளாராசி சுக்கிரனுடைய வீடு தான். உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையில், அதாவதுன்றது நவம்பர் மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு இந்த கார்த்திகை மாதம் பிறக்கப்படுதுங்க. அதாவது சித்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் கன்னி ராசியில், அதாவது விருச்சிக லக்னத்தில் செவ்வாயுடைய திசையில் 176 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. அப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலப்புருஷ தத்துவத்துப்படி 3ஆவது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக பார்த்துட்ருக்குறோம். அதே மாதிரி இந்த கார்த்திகை மாதம் 8ஆம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்து நாள். மண்மனை சார்ந்த விஷயங்கள், நிலவுகால் வைக்கிறதுக்கு, வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு, கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு, இது மாதிரி மண்மனை சார்ந்த விஷயங்களுக்கு வந்து வாஸ்து நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் 8ஆம் தேதி. அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் அப்படின்றது வந்து இந்த 17ஆம் தேதி வருதுங்க. கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு கார்த்திகை தீபம் வருது. இப்படி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தா உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதாவதுன்றது 219 டிகிரியில், அதாவதுன்றது பார்த்தீங்கன்னா சனியுடைய நட்சத்திரத்தில் அனுச நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் விருச்சிக ராசியில் செவ்வாயோடைய வீட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் வந்து நட்பாக இருக்கிறார். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பிறக்கும்போது வக்கரத்தில் வராரு. வக்கரத்தில் தான் பிறக்கப்பட்டிருக்கிறாரு. அப்போ இன்றைக்கி வந்து வக்கரத்தில் வராரு அப்படின்னா இன்றைக்கி அவர் வந்து இந்த கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து விருச்சிக ராசியில் வக்கரத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா 7ஆம் தேதி அன்னைக்கு அப்படியே ரிபேஸில் வராரு. 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் துலா ராசியில் வக்கரத்தில் வராரு. அப்போ 13ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 30 தேதி வரைக்கும் அதே துலா ராசியில் இயல்பு நிலையில் இருப்பார். வக்கர நிவர்த்தி அடைஞ்சு இயல்பு நிலையில் இருப்பார். அப்படி இருக்க வேண்டிய உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் இப்போ வந்து 6ஆம் இடத்துல இருந்து 7 தேதி வரைக்குமே கொஞ்சம் மன உளைச்சலை கொடுத்துட்ருப்பார். ஏன்னா 6ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது வம்பு, வழக்கு, நோய் நொடி, கடன், கஷ்டம், தேவையில்லாத ஒரு சிரமத்துக்கு உண்டான இடம் தான் 6ஆம் இடம். அதுதான் ரோகஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கார்த்திகை மாதம் 7 தேதி வரைக்குமே உங்களுடைய ராசிநாதன் போய் உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அதே மாதிரி அவர் கூட சூரியன் இணைஞ்சு உட்காந்துருக்கிறாரு. அப்போ புதன் ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி உட்காந்துருக்கிறதுனால ஒரு சிலருக்கு இது சாதகமாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 15 கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரங்க 15 கோடி பேருக்குமே 7 நாள் நல்லா இல்லையான்னு பார்த்தா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா
ஏன்னா உங்கள் ராசிநாதன் போய் 6ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு அப்படின்னா 6ஆம் இடம்ன்றது ரோகஸ்தானத்தில் உட்காரதுனால ஒரு சிலருக்கு என்னதான் நல்லது செய்தாலும் பொல்லாப்பில் தான் முடியும். கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகை, வாங்கினதை கட்ட முடியல, வச்சதை திருப்ப முடியல, தேவையில்லாத ஒரு விஷயங்களில் இறங்கிட்டு இன்வால்வ் ஆகிட்டு அதனால் மன உளைச்சலாகி உட்காந்துருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு 7 நாள் கண்டிப்பாக நல்லா இல்லை. ஏன்னா அதே ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சூரியனும் புதனும் இணையும் போது அந்த இடத்துல புதன் ஆதித்ய யோகத்தை கொடுத்துருக்கிறதுனால ஒரு சிலருக்கு இது வந்து ஒரு சாதகமான நேரமாக அமையறதுக்கும் வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா அப்போ உங்கள் ராசிநாதன் பார்த்தீங்கன்னா அடுத்தது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 13ஆம் தேதியிலிருந்து 30 தேதி வரைக்கும் அப்போ 5ஆம் இடத்துக்கு வராரு அப்படின்னா புத்திரஸ்தானத்துக்கு. ஏன்னா உங்களுக்கு எப்பயுமே புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா அதாவது துளாராசி சுக்கிரனுடைய வீடு தான். அந்த சுக்கிரனுடைய வீட்டுக்கு புதன் வந்து உட்காரும்போது கண்டிப்பாக 13 தேதிக்கு மேலே 30 தேதி வரைக்கும் புத்திர செல்வங்கள் இல்லாத, ஆண் இருந்தும் பெண் இல்லை, பெண் இருந்தும் ஆண் இல்லை, எனக்கு ரெண்டுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு 13ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் வாரிசுக்கு பலம் கொடுக்குறாரு. ஏன்னா 6ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அதனால் உங்களுக்கு புத்திர செல்வம் பெருகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் பொதுவாக உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 3ஆம் இடம். அப்போ 10 தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவதுன்றது சுக்கிர பகவான் உங்களுக்கு புத்திர ஸ்தானத்திலே வரார். அப்போ குழந்தை வரன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்திலேயே 10 தேதி வரைக்கும் இருக்கிறார் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல பலம். அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் பாருங்கள் 5ஆம் இடம் நல்லா இருக்கா. ஆனால் 5ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா என்னதான் தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருன்றனால ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்ற மாதிரி 5ஆம் இடத்துல ராகு கேது இருந்தால் கடுமையான புத்திர தோஷம், சனியோ குருவோ இருந்தால் தாமதப்படுத்தி தான் கொடுப்பான். அதனால் உங்களோட 5ஆம் இடம் நல்லா இருக்குதா அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. அப்படி 5ஆம் இடம் நல்லா இருந்துருச்சா, புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்திலே இருக்கிறதுனால 10 தேதிக்குள்ளாரையே உங்களுக்கு வாரிசு கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதுபோக பூர்வ புண்ணியஸ்தானமும் 5ஆம் இடம் தான். அது ஓரளவுக்கு அந்த கஷ்டமெல்லாம் விலகி ஓரளவுக்கு பிரிஞ்ச உறவுகள் குடும்பத்திலெல்லாம் சேரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக நிறைய இருக்குதுங்க. சரிங்களா? அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் தன் சொந்த வீட்டிலே இந்த டைமில் வராரு. 6ஆம் இடத்துக்கு அதிபதி 6ஆம் இடத்துலையே வந்து உட்காந்துருக்கிறதுனால நிச்சயமாக கடன் பிரச்சனையினால் அதை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் அது எல்லாமே 21 தேதிக்குள்ளார உங்களுக்கு கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் நல்லா இருந்துட்டார் அப்படின்னா கடன் பிரச்சனை குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. கடன் பிரச்சனை குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கொடுத்த காசு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. வாங்கின கடன் கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அப்படி பார்த்தா 21 தேதி வரைக்கும் உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனை, பணம் பிரச்சனை, இடம் பிரச்சனை, மண்மனை சார்ந்த பிரச்சனை இது எல்லாமே குறையிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. அது எப்படி இருக்குதுன்றதை அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். ஒன்று. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டன்றது 7ஆம் இடத்துக்கு அதிபதி 10ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான். குரு உங்களுக்கு 2ஆம் இடத்துல உச்சமடைஞ்சு உட்காந்துருக்கிறார். அப்போ உங்களுக்கு குரு பகவான் யாருன்னா இந்த உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் இருக்கிறார் பார்த்தீங்களா, அந்த புதனுடைய தந்தை தான் குரு. அப்போ அந்த குரு பகவான் கடகராசியில் போய் உச்சமடைஞ்சு உட்காந்துருக்கிறாரு. அப்போ அந்த கடகராசிக்கு அதிபதி யார்? சந்திரன். அப்போ குருவுடைய மனைவி சந்திரன் கடகராசிக்கு அதிபதி. அப்போ குரு சந்திரன் இவங்க 2 பேர்த்துக்கும் பிறந்த வாரிசு தான் புதன் உங்கள் ராசிக்கு அதிபதி. இப்போ இந்த 3 பேர்த்துக்குள்ள ஒரு தொடர்பு இருக்குது. இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா மனைவி வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சத்தில் இருக்கிறாரு. 20 தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனஸ்தானத்தில் இருக்கிறார். தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்வி ஸ்தானம், அதுபோக வாக்குஸ்தானம். பொதுவாக உங்களுக்கு கல்வியில் தடை இருந்ததா அது சரியாகும். படிக்கிறேங்க மைண்டில் ஏறல, நான் என்ன தான் படித்தாலும் எனக்கு வந்து மெமரி ஆகலைங்க, அதாவது கவனக்குறைவாகவே இருக்குது, படிச்சுட்டு அதுக்கு தகுந்த பலன் இல்லைங்க. அப்போ உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல், வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல், மன ரீதியாக போராடிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய அதாவது மிதுன ராசிக்காரங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு அந்த 20 தேதி வரைக்கும் உங்களுக்கு தனஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு 4 காசுன்றது உங்கள் வீட்டில் இப்போ வரத்துக்கு வாய்ப்புண்டு.
கொடுத்த வாக்கு காப்பாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி, தாய் தந்தை, அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பிகளுக்குள்ளார இருக்கிற அந்த சங்கடங்கள் சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா குரு போய் 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய சோதனைகள் சரியாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதனால பார்த்துட்டிங்க அப்படின்னா 21ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா குரு மீண்டும் உங்கள் வீட்டுக்கே வந்துடுறாரு. அப்போ குரு உங்கள் வீட்டுக்கு 21ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா 96 நாள் உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வக்கரத்தில் இருப்பார். 3.25 மாதம். அப்போ 3.25 மாதம் உங்கள் வீட்டில் வக்கரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு தடவை பாருங்கள். ஏன்னா வக்கரம்ன்றதை சாதாரணமாக நினைக்காதீங்க. ஒரு கிரகம் இயல்பு நிலையில் இருக்கும்போது முன்னாடி போவார். அதாவது முன்னாடினா 1, 2, 3, 4, 5 முன்னாடி போவார். வக்கரம் அப்படின்றது என்னன்னு பார்த்தா இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறது. அப்போ 1ஆம் இடத்துலேருந்து 100, 99, 98, 97, 96 இப்படி ரிபேஸில் வர்றது. அப்போ அந்த ரிபேஸில் வர காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக அல்லது பாதகமாக அது மட்டும் நீங்கள் ஒரு தடவை உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக இருந்துருச்சா, இந்த குரு அதிசாரம் வாங்கி போன குரு பகவான் மீண்டும் வக்கரத்தில் உங்கள் ராசியில் வந்து உட்காரும்போது இந்த 96 நாள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சாதகமாக இருந்தால் மண் வாங்குவீங்க, காரு வண்டின்னு வாங்கி வைங்கிற, மண்மனை நகை நட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது மண்மனை, வண்டி வாகனம், நகை நட்டு, தொழில் மாற்றம் இது எல்லாம் ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஆனால் இதே பாதகமாக இருந்துருச்சு அப்படின்னா இது அப்படியே ஆப்போசிட் ஆகி தொழில் நஷ்டம், கடன் அதிகமாகிறதுக்கு, அதாவது வண்டி வாகனத்தில் நமக்கு நஷ்டம், குடுக்கல் வாங்கல தடை இது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இது உங்களுக்கு சாதகமாக அல்லது பாதகமான்றது ஒரு தடவை நீங்கள் ஜாதகத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது உங்களுக்கு கட்டன்றது சனி பகவான் 8ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ ஜீவன சனி நடந்துகிட்டு இருக்குது. அதாவது கரும சனின்னு சொல்லுவாங்க, தொழில் சனின்னு சொல்லுவாங்க, ஜீவன சனின்னு சொல்லுவாங்க. இது மூணுமே ஒன்று தான். 10ஆம் இடத்துல சனி பார்க்குறதுனால கண்டிப்பாக தொழில் ரீதியாக நிறையா மிதுன ராசிக்காரங்க மன உளைச்சல் இருப்பீங்க. வேலை பறி போனது, வேலையில் பிரச்சனையானது, அதாவது வேலை நீங்களே விடுறது, 4 காசு சம்பாதிக்க முடியாமல், சம்பாரித்த காசு மிச்சம் பண்ண முடியாத, நஷ்டப்பட்டு அழிச்சிட்டு, அதாவதுன்றதுக்கு பார்த்தா எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெளியுமோன்ற இருந்தவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் வந்து 28 வரைக்கும், அதாவது இந்த கார்த்திகை 12 வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லதாக இருக்குது. இந்த 4.5 மாதம் நல்லதாக இருந்ததுன்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்கரத்தில் இருந்து 12ஆம் தேதி இந்த கார்த்திகை 12ஆம் தேதி இயல்பு நிலைக்கு திரும்புகிறாரு. அதாவது வக்கரம் நிவர்த்தி அடையுது. அப்போ நிவர்த்தி ஆகும்போது என்ன பண்ணுவார், சனி பகவான் மீண்டும் முன்னோக்கி வருவார். அப்போ முன்னோக்கி வரும்போது என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் கொடுப்பாரு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? ஏன்னா நான் சொல்கிறது சனி பகவான் இயல்பு நிலைக்கு திரும்பிட்டாவே தேவையில்லாத விஷயத்தில் இன்வால்வ் ஆகாதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடுறது, 10 ரூபா வாங்கி கொடுக்குறது, அதாவது நண்பன் சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுறது, டாக்குமெண்ட்டு, அதாவது ஒரு வண்டி வாகனம் வச்சு பணம் வாங்கி கொடுக்குறது, சீட் எடுத்து பணம் கொடுக்குறது, வட்டிக்கு வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அது பாதகமாக முடிஞ்சிடும். சரிங்களா? அதனால் அனுபவித்து பார்த்து சொல்கிறேன். கொஞ்சம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நல்லதுங்க. சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை அதாவது முதல் தடவையாக நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரின்றது பார்க்கும்போது உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.